இந்த பேலன்ஸ் டயட்டை ஒழுங்காக கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும். நான் சொல்றது முழுமையாக. இது முழுமையாக சரியாச்சுன்னு என்ன பண்ணலாம்? சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், பிபி மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம், ஏன் இன்சுலின் கூட நிரந்தரமாக நிறுத்தலாம். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன் இருக்காது தெரியுமா? ஏன்னா பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கல. பேலன்ஸ் டயட் கடைபிடிச்சா மட்டும்தான் இது எது சரியாகும்? இது முழுமையாக சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்புனால ஏகப்பட்ட மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் தானே? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா?